மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் செப்டம்பர் 9 எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. வெற்றி கார்த்திகா மாறு வேஷம் போட்டு மெஸ்ஸில் வேலை செய்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்படியாவது யமுனா மனசை மாற்றிடலான்னு சொல்லிட்டு சரின்னு மெஸ்ல எல்லாம் பயங்கரமாக வேலை செஞ்சு முடிச்சு நைட்டு மீனாட்சி அம்மா வீட்டுக்கு வராங்க. கார்த்திக் சார் ஒரு 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அதுக்குள்ளே யமுனா மனசை எப்படியாவது மாற்றிடலாம் அப்படின்னு வெற்றி சொல்ல, சரி வெற்றி, யமுனாக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எனக்கு இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை வெற்றி அப்படின்னு கார்த்திக் சொல்ல, சரி நீங்கள் இருங்க நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக உள்ளே போகிறாங்க. அந்த டைமில் வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கார்த்திகோட மீசையை எடுத்து பார்க்குறாங்க. கார்த்திக் சார் நீங்களான்னு சொல்லிட்டு கத்த வெற்றி வந்துடுறாங்க. அண்ணன் இது கார்த்திக்னு, அவரு தான் இந்த மாதிரி வேஷம் போட்டு நம்ம மெஸ்ல வந்து வேலை செய்யறாங்க அப்படின்னு வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சொல்ல, எனக்கு தெரியும், நான் தான் அவரை நடிக்க கூட்டிட்டு வந்ததேங்கிறாங்க வெற்றி. கரெக்டா யமுனா துர்கா இதை கேட்டுறாங்க. கார்த்திக்கும் சடனா திரும்பி பார்க்க யமுனாவை பார்த்துறாங்க. யமுனா நான் தான் கார்த்திகை நடிக்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு வெற்றி சொல்ல, அவரு தான் கூட்டிட்டு வந்தாரு, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை, எப்படி உங்களால இப்படியெல்லாம் நடிக்க முடியுது, உங்க அப்பா அம்மா 2 பேருமா சேர்ந்து என்னை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துனாங்க, அப்போ ஒரு வார்த்தையாச்சும் நீங்க கேட்டிங்களா, நீங்க எப்போ அந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் திருப்பி அவங்க கிட்ட கேட்குறீங்களோ அப்போதான் எல்லா பிரச்சனையும் சரியாகும், அது வரைக்கும் கண்டிப்பா நான் வரமாட்டேன், தயவு செஞ்சு என்னை உங்க வீட்டுக்கு கூப்பிடாதீங்க அப்படின்னு யமுனா திட்டிட்டு இருக்க. கரெக்டாக கார்த்திகோட அப்பா வந்துடுறாங்க. டேய் என்னடா காலையிலேருந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்க, ஃபோனே எடுக்கல, அது மட்டும் இல்லாமல் காலேஜுக்கும் போகவே இல்லை, நான் நினச்சேன்டா நீ எப்படியாச்சும் இங்கே தான் வந்திருப்பேன்னு நினச்சேன், உன் படிப்பு என்ன, அந்தஸ்து என்ன, நீ பார்த்துட்ருக்கிற வேலை என்ன, உன் சம்பளம் என்ன, நீ இங்கே வந்து பிச்சைக்கார மாதிரி நின்றுட்டு இருக்க, என்னடா கோலம் இது, உங்க அம்மா மட்டும் இதை பார்த்தா இங்கே உயிரை விட்டுருவா அப்படின்னு கார்த்திக் அப்பா சொல்லிட்டு இருக்க. அப்பா நான் வரேன்ப்பா, நீங்க போங்க, எனக்கு யமுனா வேணும், யமுனா இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க. என்னடா திருப்பி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறை வைக்கிறாங்க. அப்பா ப்ளீஸ்ப்பா எனக்கு யமுனா வேணும் அப்படின்னு சொல்ல திரும்பவும் ஒரு அறை வைக்கிறாங்க. திருப்பி பேசுறியான்னு, நான் வந்துடுறேன் நீங்க போங்கப்பா அப்படின்னு கார்த்திக் சொல்ல, இப்போ மட்டும் நீ என் வீட்டுக்கு வரல, நீ என் பிள்ளையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகோட அப்பா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பார்த்தீங்களா கார்த்திக், இதுதான் நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்க, அதுதான் உங்கள் பிரச்சனையே, நான் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு யமுனா சொல்ல, யமுனா நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை, ஐ லவ் யூ யமுனா, நாளைக்கு காலையில் 6 மணி வரைக்கும் உனக்கு டைம், நீ மட்டும் வரலன்னா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, வார வெற்றி நம்ம 2 பேரும் உள்ளே போகலாம், அவங்க 2 பேரும் பேசி ஏதோ முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு துர்கா வெற்றியை கூட்டிகிட்டு உள்ளே போயிடுறாங்க. கார்த்திக் நீங்கள் என்ன பண்ணாலும் என் மனசு மாறாது, தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, நாளைக்கு காலையில் 6 மணி வரைக்கும் தான் உனக்கு டைம் சொல்லிட்டு கார்த்திக் அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் யமுனா எந்திரிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுருக்காங்க. அந்த டைமில் கார்த்திக் சொன்னதெல்லாம் அப்படியே ஞாபகத்துக்கு வருது. 6 மணி வரைக்கும் தான் டைம் கொடுப்பாராமே, என்ன பயமுறுத்துறாரா அப்படின்னு சொல்லிட்டு வாட்சை திரும்பி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் போய் வெளியே நின்று பார்க்குறாங்க. அந்த டைமில் வெற்றி துர்கா 2 பேருமே யமுனாவை பார்க்குறாங்க. சரின்னு 2 பேரும் போய் யமுனா கிட்ட பேச, ஆமாம் கார்த்திகை நானும் காலையில் பார்த்தேன், நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, நீங்கள் வரலன்னு தான் அவர் முகமே வாடி போச்சு அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்க. ஒருத்தர் ஓடி வந்து, வயசானவர் ஒருத்தர் 50 வயசு இருக்கும், அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவரை பார்க்கறதுக்கு உங்கள் கடையில் வேலை செஞ்சாருல்ல சுப்பிரமணி, அவரை மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, யமுனா துர்கா வெற்றி 3 பேருமே பயந்து போய் ஓடுறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் கேட்குறாங்க, ரிசப்ஷனில் என்ன பேருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் என்ன பேர் சொல்லியிருக்கான்னு தெரியலையே வெற்றி, என்ன வெற்றி பண்ணுறது அப்படின்னு யமுனா கேட்க, ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் மேடம், வயசு ஒரு 50 இருக்கும், அவரை எங்கே அட்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வெற்றி கேட்க, அவரே இறந்துட்டாரு, மார்ச்சரிக்கு கொண்டு போயிருக்காங்க, நீங்கள் அங்கே போய் பாருங்க, அங்கே போலீஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல, யமுனா துர்கா வெற்றி எல்லாரும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அலறாங்க. சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக, வெற்றி கிட்ட யமுனா பயமா இருக்குங்கிறாங்க. போலீஸ் கிட்ட போய் வெற்றி கேட்க, நீங்க அவருக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அவருக்கு சகலங்க, இவங்க அவரோட வைஃப் அப்படின்னு சொல்ல, வைஃப் வேணா உள்ள போய் அடையாளம் காட்டட்டும், நீங்களா போகக்கூடாது அப்படின்னு போலீஸ் சொல்ல, யமுனா உள்ள போய் பார்க்குறாங்க. யமுனா அழுதுகிட்டே உள்ள போறாங்க. வெற்றி கண்டிப்பா இது கார்த்திகா இருக்காது, எனக்கு பயமா இருக்கு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே உள்ள போறாங்க. உள்ள போய் பார்க்குறாங்க, அங்க வேற ஒரு வயசானவரை படுக்க வச்சிருக்காங்க. அதை பார்த்ததுமே திரும்பவும் யமுனா கத்திட்டு அழுது ஓடி வந்து துர்காவை ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சுன்னு கேட்க, அது அவரு இல்ல வேற ஒருத்தர்னு யமுனா சொல்ல, கரெக்டா கார்த்திக் வந்துடுறாங்க. வெற்றி எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, 6 மணிக்கு மேல நீங்க எங்க போன கார்த்திக் அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க தான் சொன்னீங்கல்ல யமுனா மனசு மாறதுக்காக வாழ்நாள் முழுக்க காத்துறேன்னு, அதனாலதான் சரி குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வரலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் சரி நம்ம மெஸ்ஸுக்கு வரலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன், அப்பதான் ஒரு பெரியவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சரின்னு அவரை நான் தான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ணலான்னு கூட்டிட்டு வந்தேன், அதுக்குள்ள வர வழியிலேயே அவர் உயிர் போயிடுச்சு அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க. யமுனா ப்ளீஸ் யமுனா, கண்டிப்பா நீ எனக்கு வேணும் யமுனா அப்படி
அப்படின்னு கார்த்திக் சொல்ல, நான் ஒரு வாட்டி முடிவெடுத்து தான் என் தப்பு எனக்கு புரிஞ்சது. அதனால எதா இருந்தாலும் எங்க அம்மா முடிவு தான் கார்த்திக் ஏன் முடிவும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே யமுனா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அடுத்ததா பூஜாவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க சங்கிலி புஷ்பா 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னக்கா ஜாமீன் கிடைச்சிரும்ல அப்படின்னு பூஜா கேட்க, உள்ள போனதும் 10 நிமிஷத்துல ஜாமீன் வாங்கிட்டு வந்துடலாம் பூஜா, கவலையப்படாத அப்படின்னு புஷ்பா சொல்லிட்டு இருக்க. சரி அவனுக்கு என்ன ஆச்சு, எப்படி இப்படி நடந்துச்சு அப்படின்னு சங்கிலி கேட்டுட்டு இருக்க. அந்த கதையெல்லாம் நான் வந்து சொல்றேன், ஆனா நான் கொலை பண்ணலங்கிறாங்க பூஜா. கரெக்டா அங்க வெற்றி என்ட்ரி கொடுக்குறாங்க. சங்கிலி நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு சங்கிலியை திட்டுற மாதிரியே பூஜாவை திட்டிட்டு இருக்காங்க வெற்றி. கண்டிப்பா ஜாமீன் கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு வெற்றி சொல்ல, நான் தான் ரோகித்தை கொன்னேங்கிறதுக்கு ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு பூஜா கேட்க, அதான் நீ கொல்லவே இல்லையா அப்புறம் எப்படி ஆதாரம் இருக்கும் அப்படின்னு வெற்றி சொல்ல, எல்லாரும் அதுக்கப்புறம் கோர்ட்டுக்குள்ள போயிடுறாங்க. பூஜாட வக்கீல் பூஜாக்காக வாதாடிட்டு இருக்காங்க. என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, வெற்றி சைடு இருக்கக்கூடிய வக்கீல் ஆதாரம் இருக்கு ஆர்டர், காலையிலேயே எல்லா ஆதாரத்தையும் சப்மிட் பண்ணிட்டாங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென்ட்ரைவ் கொடுக்குறாங்க. சரின்னு ஜட்ஜும் அந்த பென்ட்ரைவ் வாங்கி போட்டு பார்க்குறாங்க. அதில் பூஜா ரோகித்தை மலையிலேருந்து தள்ளி விடுறதுக்கான வீடியோ இருக்குது. அதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா இப்படி ஒரு ப்ரூஃப் இருக்குது ஆனால் நீ கொலை பண்ணலங்கிற அப்படின்னு பூஜாவோட வக்கீல் கேட்க, சார் இதெல்லாம் பொய்யா இருக்கும் சார், கண்டிப்பாக அதில் இருக்கிறது நான் இல்லைங்கிறாங்க. ஜட்ஜுக்கிட்டையும் அதே மாதிரி சொல்கிறாங்க பூஜா. சரின்னு 2 சைடும் ஜட்ஜு வந்து விசாரிச்சுட்டு பூஜாவை 15 நாள் காவலில் வைக்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.